நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு லாம்பு இருக்கு. அந்த லாம்பு பாருங்க, வெளியில பாருங்க அந்த சிமிழி உடையும் கண்ணாடி, வெளியில இருக்கிற அந்த கவர் பாருங்க, அதுவும் உடைஞ்சிடும். அது பாருங்க, அது பத்திரமா இந்த உலகத்தில் இருக்கணும் உடையாம அப்படின்னு சொன்னா, அதுக்குள்ள பாருங்க என்ன, அந்த திரி தூண்டப்பட்டு வெளிச்சமா இருக்கணும். அந்த திரி தூண்டப்பட்டு வெளிச்சமா இருந்தா தான் அதை நாங்கள் பத்திரமா பாவிப்போம். இப்போ எதுக்கு மதிப்பு பாருங்க, லாம்புக்கா? அங்கே மதிப்பு பாருங்க என்ன, அங்கே திரிக்கு. இப்போ திரிக்கும் மதிப்பு இல்லை. யோசிச்சு பாருங்க, யாருக்கு மதிப்பு? அந்த தூண்டிக்கு தான் மதிப்பு. நாங்கள் தூண்டியையும் மறக்கிறோம், வெளிச்சத்தையும் மறக்கிறோம், லாம்பைத்தான் பார்க்குறோம். சிந்திச்சு பாருங்க. அதே மாதிரி பாருங்க, இந்த லாம்பு உடையில, இந்த பேசுகிற லாம்பு இருக்கு தானே, இது உடைஞ்சு. இந்த லாம்பு பாருங்க என்ன செய்யுது, அந்த லாம்புக்கு திரி தூண்டுப்படாமல் இருந்தால் என்ன, ஸ்டோரில் போட்டுருவோம், கரல் பிடிச்சிடுவார். இந்த லாம்பு பாருங்க திரி தூண்டாமல் இருந்தால் கஷ்டம் வந்துடும். நம்மளுக்கு சொந்தக்காரனை பார்க்க மாட்டோம், ஸ்டோரில் போடுற மாதிரி ஒரு பக்கம் தான் நம்மளுக்கு. இந்த திரியாகிய ஆன்ம திரியை தூண்டினால் பாருங்க வெளிச்சமாயிரும். இதுக்கு பிறகு பாருங்க, இது பிரம்ம தேஜஸாரிக்கும், இது மதிப்பாரிக்கும். இது போரிடமெல்லாம் பாருங்க, அவர்கள் எங்களை பார்ப்பார்கள், அவர்கள் நல்லாரிப்பார்கள் தான். ஏண்டா எங்கள்ல இருந்து ஒரு ஒளி தான் போகும், நாங்கள் அவ்வளோ பிரம்ம தேஜஸாரி. இந்த பாருங்க, இது லாம்பு பாருங்க என்ன செய்யும், இது வெளிச்சமா நடு எரிக்கணும்டா, இதுக்குள்ள ஒரு தூண்டிருக்கி அடங்கி ஒடுங்கி செயலற்றிருக்க அந்த உயர்ந்த ஆத்ம சக்தியை தூண்டுவதற்கு தூண்டி வேணும். அந்த தூண்டி தான் குரு.